தமிழ் சேனல் யுகாண்டாவில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் அவங்களோட யூடியூப் சேனல் வழியா அங்க இருக்கு. நாங்கள் பானதுரை கொழும்புலேருந்து 27 கிலோமீட்டர். உங்களோட வீடியோ இவ்வளவு நாள் பார்த்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். சூப்பரான வீடியோ தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நான் இருக்கேன், உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஃபஸ்ட் டைம் என்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்து நமக்கு பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே மெயின் பார்த்தீங்கன்னா இலை சாப்பாடு தான். ஸோ தமிழ்ச்சங்கம் யுகாண்டாவில் எப்போதுமே நமக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷனில் இலை சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இந்த தடவை இலை சாப்பாடு. ஸோ என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாமா? சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட தான் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஹாய், நல்லா இருக்கேன். என்னென்ன சாப்பாடுன்னு அப்படியே சொல்றீங்களா? அப்படியா? அந்த பொண்ணை நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து வேர்களை தேடி மூலமா தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கணும். ஒரு பொண்ணு சாப்பிட்டுட்டு இருந்தது, அதான் வந்துட்டேன். என்னென்ன வச்சாங்க சொல்லுங்க. இது வரைக்கும் சாம்பார், ரசம், அப்பளம், அப்புறம் காய் கூட்டு மட்டும். அப்படியே ஒரு ஞாபகம் வந்ததா? பொங்கல் மாதிரி வந்து பொங்கல் மாதிரி இல்ல, பொங்கல் சாப்பாடு இதுதான். சரியா? இந்த தடவை சர்விங் பார்த்தீங்கன்னா அவங்களே தான், யாரு சமையல் பண்ணாங்களோ அவங்களே சர்வ் பண்றாங்க. யுகாண்டன்ஸ் தான் பண்றாங்க. கொஞ்சம் இந்த ஏரியா இருட்டாயிடுச்சு. நான் இங்கே கவர் பண்ணலான்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்தேன். இந்த சாம்பார் வரல இந்த பக்கம். ஆமாம் ஆமாம், என்னக்கா சாப்பாடு காணும்? அச்சோ, சாப்பாடு வரல. இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. ஆமாம், ஓகேக்கா. ஆமாம் ஆமாம் அக்கா, சரி. ஹாய். சரி, சர்வ் பண்ணுறவங்கள பாருங்க. ஹலோ, பேசுறீங்களா? இந்த கேங்கிட்ட தான் கேட்கணும். உங்க ஒரு ஸ்டைல் அப்படியே இதெல்லாம் நாங்க கேப்சர் பண்றோம். சோ இது பச்சடி எல்லாம் இருக்கு, அந்த சைடு பச்சடி இல்ல. சோ சொல்லிருங்க என்னென்ன சாப்பாடு. லட்டு பாருங்க, வேற எங்க இருக்கு? இது மட்டும் தான் இருக்கும். உங்க இலைய நான் யூஸ் பண்ணிக்கிறேன், சொல்றேன் என்னென்ன சாப்பாடுன்னு. சோ ஊறுகாய் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட் லட்டு, இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா 2 லட்டு. வடை, அடுத்து வந்து மசால் வடை, அடுத்து வந்து பீன்ஸ், அடுத்து வந்து கேபேஜ், அடுத்து அப்பளம். இது பச்சடி, பச்சடி தானே? ஆமா, பச்சடி, சாம்பார், பருப்பு. எங்களோட கேப்டன் இவர் பேர் ராசிக். ராசிக். சோ ஓகே. ஊரு வந்து நாகர்கோயில். ஓகே, ஓகே, தேங்க்ஸ். மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வாவ், சூப்பர் சூப்பர். பனானா, வாழைப்பழம், ரைஸ், சோறு. நான் ரைஸ்ன்னு சொன்னா எல்லாரும் திட்டுறாங்க என்னைய. சோறு. ஹாய். இந்த பையன் பேசிடுவோமா? ஏன்னா இவர் வந்து நமக்கு வந்து கேட்டாரு, ஸோ இந்த ஊருக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே ஓகே, சூப்பர். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஊரெல்லாம் பிடிச்சிருக்கா? சரி, ஓகே, சூப்பர். மக்கள் பிடிச்சிருக்கா? நம்ம ஆளுகளை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சென்னை யுகாண்டா மக்கள் அது ஓகே தான். பேரு ஷமீர்.
சாமி திருச்சி நம்ம ஊர் பையன். ஆக்சுவலி இவர் வந்து நிறைய கேட்டாரு உகாண்டா வர்றதை பத்தி. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்தேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே சூப்பர். எப்படின்னா இருக்கு சாப்பாடு? சாப்பாடு அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்ல வெஜிடேரியன் சாப்பாடு. வெஜிடேரியன் ஒரு சாப்பாடு, 3-4 இலை கூட்டு சாப்பாடு, இலை சாப்பாடு, வடை பாயாசத்தோடி. ஓ சூப்பர் சூப்பர். பாயாசம் வந்துருச்சா உங்களுக்கு? பாயாசம் நல்லா கொண்டு வர்றாங்க. அப்படியா? சரி ஓகே ஓகே. நல்லா இருக்கு, நல்லா சாப்பாடு நல்லா இருக்கா? அடுத்து வந்து சர்விங் ஏரியா தான். ஸோ இந்த தடவை நான் சொன்னது மாதிரி யுகாண்டன்ஸ் அவங்களே தான் வந்து ஃபுல்லாக வந்து சர்வ் பண்ணுறாங்க. நம்ம வந்து கமிட்டி அந்த தமிழ்ச்சங்கம் யுகாண்டாவில் உள்ளவங்க உள்ளே நிற்கிறாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு ஏற்கனவே மெயின் வாழை இலை. இங்கே பாருங்கள், இலையை பாருங்கள். அடுத்து அங்கே வடையெல்லாம் பொரிச்சிட்டே இருக்காங்க ஸ்பாட்டில். அடுத்து அப்பளமும் பொரிச்சிட்டு இருக்காங்க. சிலது இங்கே இப்போ வந்து குக் பண்ணிட்டும் இருக்காங்க உள்ள. பாயசம் ரெடியாக இருக்கு. ஹலோ, நான் சொன்ன மாதிரி வடை எல்லாம் அங்கே இப்போதான் வடை அப்பளம் எல்லாமே ஸ்பாட்டில் வந்து பொரிக்கிறாங்க. இதான் நம்ம வந்து ஒரு வெளியில் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பீப்புளை நம்ம மக்களை ஒன்று சேர்த்து இங்கே உகாண்டாலையும் இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த கம்பாலா மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஜிஞ்சா அந்த மாதிரி வெளியூர்லேருந்துமே, வெளியூர்னா உகாண்டாலேயே வெளியூர்லேருந்து உள்ளவங்களும் இங்கே வந்து வர்றாங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னாலே. என்னது கூட்டிட்டு போங்க மக்கள் தெரியும், அண்ணாவா தெரியும். சரிண்ணா. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இலங்கை தமிழ். ஆமா, இலங்கை ஃப்ரெண்ட் சிலோன். இலங்கை பக்கத்துல கன்னியாகுமரி கொஞ்சம் தான், அதே கடல்ல 3 கிலோமீட்டர் தான். 3 ஹவர்ஸ் அவங்க வைஃப் பார்த்துட்டு இருப்பாங்க. இலங்கை தமிழ் இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அண்ணாட்ட ஏற்கனவே பேசும்போது சொன்னாங்க ஒரு 20 பேர் இருக்காங்கன்னு. இப்ப எவ்வளவு பேர்னா இருப்பாங்க? இன்னும் ஒரு 20 பேரே தான் இருக்கிறோம். கூடி இல்ல. நீங்க வந்து ஊர்ல எந்த ஊருன்னு சொன்னீங்க? நான் கம்பல. கண்டி. ஓகே. நீங்க எந்த ஊரு? கிளம்பு. கொழும்பு. நாங்க பானதுரை. கொழும்புலேருந்து 27 கிலோமீட்டர். ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இலங்கை தமிழ் இருக்காங்க. நம்மளும் உங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். லண்டன்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வெளிநாடு வாழ் தமிழர். நாங்க பண்டாரவேலை. கரெக்டா சொல்றேன்? ஆமா, பண்டாரவேலை. ஆமா, அங்க நிறைய தமிழ். பண்டாரவேலை. சரியா? பண்டாரவோடை. சாரி. இட்ஸ் ஓகே. இல்ல, இது வந்து நூரெலிக்கு பக்கத்துல. நூரெலியா. உகாண்டா எப்படி இருக்கு? நான் இங்க 40 வருஷமா இருக்கேன். நல்லா இருக்கு. 40 வருஷமா இருக்காங்களா? சுதர்ஷன். ஓ சூப்பர். அப்ப உங்களை வச்சே ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து எடுக்கிறேன். நான் கவர்மெண்ட்ல வேலை செய்றேன். எங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறேன். நேஷனல் பிளானிங் அத்தாரிட்டில. ஓ சரி. ஓகே. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என் வைஃப் அங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் நம்ம இலங்கை தமிழ். இவங்க எல்லாருமே வந்து எங்க பொண்ணு. ஏன்னா என் பையனுக்கு ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ ஒரே ஸ்கூலு, ஒரே கிளாஸ்ல சீனியர். ஹலோ. உங்க ஒய்ஃப்? ஹலோ. சொன்னேன் ப்ரோக்ராம பார்த்து எங்க உயிரை எடுத்துடுறாங்க. அப்படியா? ஓகே. தெரியாது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல நடக்கிறது. உங்களோட வீடியோ இவ்வளவு நாள் பார்த்து தெரியாது, உங்களோட பார்த்த பிறகுதான் தெரியும் எங்களுக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. இதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வாங்க கண்டிப்பா. ரொம்ப தேங்க்யூ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு. அண்ணாவே விட்டுறாதீங்க. ஓகே. உங்க பேர்? சபிதா.
சபிந்தா. நீங்க எந்த ஊர்ல? ஸ்ரீலங்கால நாவலப்பிட்டி. நாவலப்பிட்டியா? நாவலப்பிட்டி. கேண்டி டிஸ்ட்ரிக்ட். ஓ, கேண்டி டிஸ்ட்ரிக்ட். ஓகே ஓகே. நிறைய பேர் நமக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நானும் உங்களோட சப்ஸ்கிரைபர். சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அவங்க சாப்பிட்றாங்க, அதனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவங்க சொன்ன ஊர் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வெளியில அப்படியே போயிடுவோம். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. Okay, let me introduce you to the dignitaries who are on stage. We have the Tamil Sangam chairman, Mr. Kadiri, with us here. And we have our secretary of Tamil Sangam, Mr. Suresh Babu, and the treasurer of Tamil Sangam, Mr. Kalidas, with us. We also have the wonderful sponsors, Mr. Niral Kumar Amin, who is from the Rose, who is from Qualichem, and yes, Mr. Murli, who is from Qualichem. We humbly appreciate your sponsorship of solar panel, batteries and inventor to the Rose House Foundation, Kapeka. We really appreciate your sponsorship. Thank you so much, sir. ரோஸ் ஹவுஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருக்கு. நான் ஏற்கனவே நம்ம பிஎஸ்ஆர் ட்ரஸ்ட் மூலமாக கூட நான் போயிட்டு வந்தேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அங்கே ரொம்ப எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பேட்ரிஸ், இன்வெர்ட்டர், அப்புறம் சோலார் பேனல் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஒரு சேரிட்டி பண்ணுறாங்க, ஒரு கபேகா ஐ திங்க் ரோஸ் ஹவுஸ் ஃபவுண்டேஷன். அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை இல்லை, அவங்களுக்காக சோலார் பேனல், பேட்டரிஸ் அண்ட் இன்வெர்ட்டர். ஸோ நம்ம அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. எல்லோரும் ஜோராக கை தட்டலாமா ப்ளீஸ்? இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக தமிழ் பாட்டு பாடுவாங்க. ஸோ ஆனி அண்ட் அவங்க மகேஷ் அண்ணா. ஸோ இவங்களோட பாட்டு எல்லாம் வந்து கேட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் சாப்பிட போயிட்டாங்க. அப்புறம் அதோட கண்டினியூவாக நமக்கு வந்து அந்த ஏற்கனவே நம்ம அந்த கல்ச்சுரல் டான்ஸ் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த கல்ச்சுரல் மியூசிக் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வருஷம் நிறைய புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எப்போதுமே வந்து விளையாட்டு போட்டிகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த தடவை வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு. அந்த டான்ஸில் நம்ம ட்ரெடிஷ்னல் டான்ஸு, காவடி ஆட்டம், ஒயிலாட்டம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் கரகம் வச்சு ஆடினாங்க. அப்புறம் வந்து தப்பாட்டம், எல்லா டான்ஸுமே வந்து இதில் இருந்தது. அதில் குட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலும் போய்கிட்டு அந்த ப்ராக்டிஸும் பண்ணி வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் டைம்லேயே அவங்க ப்ராக்டிஸ் எடுத்து இந்த டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே படிக்கிற பசங்க எல்லாருமே இங்கே உள்ள ஸ்கூல்ஸில் தான் வந்து படிப்பாங்க. ஸோ இங்கே உள்ள ஸ்கூலில் இருந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஆனால் நாம் அவங்களுக்கு நம்மளோட கல்ச்சர் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால எல்லா டான்ஸுமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. என் பையன் காவடி டான்ஸ் ஆடினார். ஸோ அடுத்து வந்து என் பொண்ணு வந்து நீங்கள் கேட்பீங்க. ஸோ இந்த ஃபைனலில் நீங்கள் பார்க்கலாம், அவங்களும் வந்து ஒரு டான்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப்பு போட்டிருப்பாங்க. அடுத்து இது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நல்ல டைம் எடுத்து இதை வந்து அந்த குதிரையை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த பையனும் அவ்வளோ அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அடுத்து குட்டீஸ்லாம் வந்து ஒயிலாட்டம் ஆடுறாங்க. அதில் எங்கள் பாப்பா வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்து போட்டிருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸிங்க. அவங்களும் ஒரு பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் அதில் தெரிவார். அவங்க 2 பேருமே தலையாட்டி பொம்மை வேஷம் போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் கரகம்லாம் வச்சு ஆடினாங்க அப்படின்னு. கரகம் ஆடிட்டு அதே குரூப்ஸ் வந்து தப்பு வச்சு ஆடினாங்க. ஸோ எல்லாரும் ஃபைனலாக வந்து ஸ்டேஜில் வந்து கலக்கிட்டாங்க. இவர் வந்து காவடி டான்ஸும் ஆடினார். அடுத்து வந்து இந்த குதிரை வச்சும் ஆடினாங்க. ஸோ இது ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணாங்க. எல்லா குழந்தைங்களும் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடும்போது இவங்க அந்த குதிரையை வச்சுட்டு ஃபுல்லாகவே ஆடிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் டான்ஸ் போடல, ஆனால் சூப்பராக இருந்தது. குட்டீஸ்லாம் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துடணும்ல, அதனால இந்த குட்டீஸ் தான் அந்த டான்ஸ்லாம் பண்ணாங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு டான்ஸ் ஆடினோம். இது நம்மளோட கல்ச்சுரல் கும்மி தான். கும்மியும் ஒயிலாட்டமும் கலந்து இதில் வந்து டான்ஸ் பண்ணோம்.
ஸோ அதுவும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். பெரிய வீடியோவாக இருந்தது, ஒரு 4 நிமிஷம் இருந்தது. ஸோ நான் அதை வந்து ஷார்ட்டாக வந்து போட்டிருக்கேன். நான் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். லாஸ்ட் இயரும் இது நடந்தது அப்படின்னாங்க. நான் அப்போ ஊரில் இருந்தேன். இப்போ எல்லோரும் வந்து கேட்குறாங்க, நீ பொங்கலுக்கு ஊரில் எல்லாமா இருந்த அப்படின்னா, ஆக்சுவலி பொங்கலுக்கு ஊரில் தான் இருந்தேன். இங்கே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஸ்கூலுக்கு வேலைக்கு அந்த மாதிரி போவாங்க. ஸோ பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் வைக்க மாட்டாங்க. பொங்கல் முடிச்சுட்டு அந்த மாதத்துலேயே எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சண்டே தான் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஏன்னா வெளியூரில் இருந்தும் நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சண்டே தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்தது. இந்த மியூசிக்லாம் வந்து நமக்கு வீடியோவில் போட முடியாது, அதனால தான் நான் வந்து மியூசிக் ஆட் பண்ணல. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா டான்ஸ் பண்ணோன்னு சொன்னாங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு 3 பேர் தான் ப்ரொஃபஷ்னல், மற்ற எல்லாருமே வந்து இதுக்காக டான்ஸ் கற்றுக்கிட்டவங்க தான். ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for coming all the way. Really appreciate. ஹை கமிஷனர் வந்திருந்தாங்க. அப்புறம் இந்தியன் அசோசியேஷன் சேர்மன், உமன் அசோசியேஷன் சேர்மன், அப்புறம் கர்நாடகா சங்கம், அப்புறம் கேரளா சங்கம், எல்லா அசோசியேஷன்லேருந்தும் வந்திருந்தாங்க. வாழ்த்துக்கள். அடுத்து லக்கி ட்ரால வின் பண்ணவங்களுக்கெல்லாம் சைக்கிள், டிவி, அப்புறம் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. Ladies, those who perform the dance, let's take a group photo with the celebrities. Ma'am, 1 minute. ஸோ எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ தமிழ் சங்கம் யுகாண்டாவுக்கு நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து டான்ஸ் பண்ண பசங்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அது இல்லாமல் அவங்களையுமே ஸ்டேஜில் வச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்ச்சங்கம் யுகாண்டாவில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் ஹை கமிஷனரோட ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் இப்போ புதுசாக வர்றீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு விவசாயி அந்த விவசாய நிலத்திலே நின்று கொண்டு ஆரோக்கிய நலத்திற்காக அந்த அரிசி மணியை நம்மிடம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 50 வகையான. அடுத்து லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு போட்டி வச்சாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பசங்களுக்கு வச்சாங்க, அது நான் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அடுத்து லேடிஸ்க்கு ஒரு 4 நம்பர் இருக்கும், ஒரு சாங் போடுவாங்க. ஸோ ஸ்டாப்னு சொல்லும் போது எல்லா நம்பரில் போய் நிற்கணும். அது ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அது அவுட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் உள்ளவங்க அவுட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கேம் வச்சாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. மேல் வாங்க மக்களே. எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தோம், வந்திருந்தாங்க. இப்போ ஹாய் சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்து ரோஸ் ஹவுஸ் ஃபவுண்டேஷனோட ஹெட்டு, அவங்க தான் அது நடத்துகிறாங்க. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அடுத்து வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டாங்க. அதே மாதிரி அந்த விளையாட்டு போட்டியில் நாங்கள் எப்படி அந்த சுற்றிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான். ஸோ அதில் வின் பண்ணவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் உண்டு. ஸோ அதில் என் ஹஸ்பண்டை வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. ஏன்னா குண்டோடு அப்படியே அவுட் ஆனாங்க, அதுதான் அதில் ஃபன்னு. நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும்ன்ட்டு தான் நான் ஷார்ட்டாக வந்து போட்டிருக்கேன். அடுத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கயிறெழுத்தல் போட்டி வந்து நடக்க போகுது. ஸோ அதுவும் செம ஃபன்னாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்து அண்ணா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபைட் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க. டிவிஏ தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அது தமிழ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். இது
ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் $20 கட்டணும். இதுல மொத்தம் 6 லெவல் இருக்கு. நீங்க வந்து இயர்லி ஒன்ஸ் இல்லாட்டி இயர்லி ட்வைஸ் எழுதலாம், உங்க ஆப்ஷன் பொறுத்து. இந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ வேலிட்னா, நீங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டை ஃபர்ஸ்ட் செகண்ட் கம்ப்ளீட் பண்ண ஒரு குவாலிஃபிகேஷன் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த சர்டிஃபிகேட் தமிழ்நாடு ரெக்கக்னைஸ் பண்ணும். நீங்கள் சப்போஸ் யூனிவர்சிட்டிக்கோ இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ஹைலி வேல்யூட். இது தவிர்த்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸை தவிர்த்து நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் பண்ணலாம், டிப்ளமா இன் டீச்சிங் பண்ணலாம், அப்புறம் ஹையர் டிப்ளமா பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா பிஹெச்டி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, உங்களோட 2 ஐடென்டிட்டி ப்ரூஃபும் ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோவும் எங்ககிட்ட சப்மிட் பண்ணுங்கள். நான் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுப்போம். அப்புறம் உங்கள் கன்வீனியன்ட் டைம் பொறுத்து நாங்கள் அங்கே பேசி டிவியில் பேசி உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைம் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஷெட்யூல் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுவோம். அடுத்து பெண்களுக்கான கயிறெழுத்தல் போட்டி. நாங்கள் முடிகிற டைம் தான் நாங்கள் வந்தோம். ஸோ எங்களால் வீடியோ எடுக்க முடியலை. ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்தது. அதுவும் ஆக்சுவலி உரி வந்து அங்கே இருக்குது, இவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. பக்கம் பக்கம் அதை எடுத்துட்டாதான் இப்ப கிருஷ்ணகிரி போறாங்களா சேலம் போறாங்களான்னு தெரியல. இருங்க ஒரு நிமிஷம். ரெடி? சூப்பர். சேலம் போயாச்சு. அடுத்து ரைட்டு. சரி ஓகே, ஆள் மாத்திக்கலாமா? அங்க இருக்கு. வெல் ட்ரை. சூப்பர். ரெடி? நான் வழி விடுங்கடா. சூப்பருங்க. முதல்ல ஸ்டெப்ஸ்ல எழுதிட்டு வந்துட்டாங்களாட்டு இருக்குது. கரெக்டா போறாங்க. அது எப்படி? சூப்பருங்க. போங்க. அதே ஒரு 3 அடி எடுத்து போங்க. தப்பா போயிட்டீங்க. பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. அடிங்க. எஸ். அடிங்க கரெக்ட். அடிங்க. அடிங்க. வெல் ட்ரை. அடிக்கலாம். அடிக்கலாமா? போலாமா? குழந்தைகளுக்கு அவங்களோட ஸ்கூல் ஃபீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருக்க ஆர்ஃபன் குழந்தைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அவங்களோட ஸ்கூல் ஃபீக்கோ
இல்லை அவங்க சாப்பாட்டு செலவுக்கோ இல்லை அவங்களோட எஜுகேஷன் சப்போர்ட்டுக்கு வேறு ஏதாவது யூனிஃபார்ம் இல்லைன்னா வேறு ஏதாவது புக்ஸ் பேக்ஸ் அந்த மாதிரி என்னென்னலாம் ஹெல்ப் கேட்குறாங்களோ அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குவார்ட்டரில் அட்லீஸ்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ் சங்கம் மக்கள் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கூட இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராம்லேருந்து வந்திருக்க ஃபண்ட்ஸ் வச்சு இன்னொரு முக்கியமான வந்து அதாவது அப்பா அம்மா இல்லாமல் நல்லா படித்து யுகாண்டா ஸ்கூல்லேயே ரெகக்னைஸ் ஆன சில மக்களை தேர்வெடுத்து தமிழ் சங்கம் யுகாண்டா அவங்களுக்கு அடுத்து MBBS படிக்கிறதுக்காக அந்த ஒட்டுமொத்த செலவையும் தமிழ் சங்கம் யுகாண்டா எடுத்திருக்கு. ஸோ முதலாவதாக I would like to call upon the stage Mr. Kadri to hand over the offer. The first one goes to Kasiri Kuzaifa. Please come. He's going to pursue his MBBS. Let's wish him best wishes on behalf of all of you, because without your support it's not possible. Thank you so much. And he would like to say a few words. Yes, boss. Thank you very much. Good evening, please. Tamil Sangam community has really showed me that there is unity in the world. Stage, Mr. Habibu. He is from Kitante High School. Again, he is one of the top scored individual, and we would like to add him under the contribution from Tamil Sangam Uganda for his school fee. I would like to call Mr. Suresh Babu to hand over. They are agreed to Kamuli. They are agreed to sponsor tables for the nursery classes. So the entire cost owned by Qualicum Uganda Limited. Thanks to both of you. The representative from the school is here to collect. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு க்ளூ கொடுத்து அதை வந்து கண்டுபிடிக்கணும்னு. இல்லை என் பையனும் அவனோட பேர் 2 பேரும் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அடுத்து வந்து பொங்கல் வச்சோம், அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. குட்டி பசங்க டான்ஸ் பண்ண எல்லாருக்குமே, எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹாப்பி. அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு செகண்டு அப்படின்லாம் சொல்லலை, ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷன் தானே. அதனால் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. தமிழ் சங்கம் யுகாண்டாவில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் அவங்களோட யூடியூப் சேனல் வழியாக இந்த உலகத்துக்கு எடுத்துக்க சொன்னேன். தீபிகா அவங்களுக்காக ஒரு சின்ன அப்ரிசியேஷன், வாழ்த்துக்கள். என்னை அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்ததுக்கு நான் வந்து கண்டிப்பாக தமிழ் சங்கம் யுகாண்டாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணணும். இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு சில பேர் என்னைய வந்து பார்த்துட்டு, அக்கா நான் எனக்கு ஆஃபர் வந்தது, ஆனால் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு தான் கொஞ்சம் வீட்டில் சொல்லிவிட்டு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தாங்க, நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க கேட்டாங்க. இங்கே வந்து சேஃப்டி எப்படி அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஆக்சுவலி எந்த ஒரு கம்பெனியில் உங்களை வேலைக்கு எடுத்தாலுமே அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறது எங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம தமிழ் மக்களை எப்படி மீட் பண்ணுறது, நம்ம தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள், இங்கே வந்து நம்ம வெளியில் போகலாமா, எந்தெந்த இடங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் யுகாண்டா பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். ஸோ வெண்மை கிச்சன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.